இந்த பிள்ளை சபைக்கு வந்தது, உங்ககிட்ட தான் பேசுறேன். இந்த பிள்ளை நம்ம சபைக்கு வந்தது, வரும்பொழுது ஜெபம் பண்றேன் அந்த பிள்ளைக்காக. அப்போ இந்த பிள்ளையினுடைய கல்யாணத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த பிள்ளை போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஏன்னா இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை, எதிர்காலம், இந்த பிள்ளையினுடைய கணவனார், குழந்தை குட்டி, இந்த பிள்ளை வாழ்க்கை, பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டிகிட்டே இருக்கிறார். இந்த பொண்ணு ஒன்றும் இல்லாத ஒரு வீட்டை பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி காட்டுறார் ஆண்டவர். இந்த பிள்ளைக்கு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, நீங்க 2 பேருக்கும் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஜெபம் முடிச்சுட்டு கேட்குறேன், நம்ம ஆண்டவர் வந்து இதெல்லாம் எனக்கு தரிசனத்தில் காட்டுறாருங்க ஜெபம் பண்ணும்போது கேட்கும்போது, எதனா திருமண ஏற்பாடு நடக்குதான போது அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஞாபகமா அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்ன, கர்த்தர் உன் மேல தயை வச்சிருக்கிறாரு, நீ போகிற இடம் நல்லா இருக்கும், நல்ல ஆசீர்வாதமான இடமா இருக்கும், நீ எந்த வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டினுடைய பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த சகோதரன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய தயை இந்த பொண்ணு மேல அதிகமா இருக்கு. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு காட்டினதான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய தயை இந்த பிள்ளை மேல அதிகமா இருக்கு. இந்த பிள்ளையினுடைய வார்த்தை, இந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அது நிச்சயமா நடக்கும். எங்க சபைக்கு வருது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. தேவ கிருபை, எவன் மேல் இரக்கமா இருக்கு சுத்தமா இருப்பேன்னு அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல உருக்கமா இருக்கு சுத்தமா இருப்பேன் அவன் மேல உருக்கமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த பிள்ளை மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கு சுத்தமா இருக்காரு, உருக்கமா இருக்கு சுத்தமா இருக்காரு. இன்னொன்னு சொன்னேன், உன் கூட பிறந்த எல்லா சகோதரிகளோட, எல்லாரை விட, இனஜன பந்துக்களோட நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, நாளைக்கு கர்த்தர் உன்னை பயங்கரமா ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன், புரியுதுங்களா? ஆனா அதே என்ன சொன்னேன், இந்த காரியம் கைக்கூடி வரும், இந்த மாப்பிள்ளை உனக்கு செட் ஆகும், நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னா அதே மாதிரி நடக்கும், புரியுதுங்களா? அதனால இதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில இடர் இன்னல் பிரச்சனை வருதோ, இந்த வார்த்தையை நினைச்சுக்கங்க, கர்த்தருடைய அந்த பிள்ளை மேல இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேல இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற ஒரு பெண்ணை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஓகேவா ஐயா? ராஜவேல் மெர்சி, சிறுவனம் புது பகுதியை சார்ந்த ராஜவேல் மெர்சி அவர்களுடைய குமாரத்தி ஆகிய ஆல்பினாவை உங்கள் மகனாகிய சிலம்பரசனுக்கு, புலியூரை சார்ந்த உங்கள் மகன் சிலம்பரசனுக்கு திருமணத்துக்கென்று நிச்சயம் செய்து கொள்ள நீங்கள் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீர்களா? சம்மதிக்கிறேன். ஐயா, புலியூர் சேகர் சாந்தி அவர்களுடைய மகன், புலியூரை சார்ந்த சேகர் சாந்தி அவர்களுடைய மகனாகிய சிலம்பரசனை சிறுவனம் புதூரை சார்ந்த ராஜவேல் மெர்சி ஆகிய உங்களுடைய பேத்தி ஆல்பினாவுக்கு திருமணத்துக்கென்று நிச்சயம் செய்து கொள்ள நீங்கள் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீர்களா? சம்மதிக்கிறேன். சிலம்பரசனை பார்த்து நான் கேட்கிறேன், புலியூரை சேகர் சாந்தியினுடைய மகனாகிய புலியூரை சார்ந்த சேகர் சாந்தியினுடைய மகனாகிய சிலம்பரசனாகிய நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கைக்கென்று ராஜவேல் மெர்சி, சிறுவனம் புதூரை சார்ந்த ராஜவேல் மெர்சி அவர்களுடைய குமாரத்தி ஆகிய ஆல்பினாவை நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கைக்கென்று நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள நீங்கள் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீர்களா? சம்மதிக்கிறேன். ஆல்பினாவாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், புலியூரை சார்ந்த சேகர் சாந்தி அவர்களுடைய மகனாகிய சிலம்பரசனை உங்கள் திருமண வாழ்க்கைக்கென்று நிச்சயம் செய்து கொள்ள நீங்கள் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீர்களா? உங்கள் இருவரை பார்த்து கேட்கிறேன், உங்கள் மனப்பூர்வமான சம்மதத்தோடு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அல்லது யாருடைய வற்புறுத்தலையாவது கட்டாயத்திலாவது நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறேன். இவர்களும் சிலம்பரசனும் ஆல்பினாவும், சிலம்பரசனுடைய வீட்டாரும் ஆல்பினாவுடைய வீட்டாரும் நாங்கள் மனப்பூர்வமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்று, இரு வீட்டாரும் மனப்பூர்வமாய் எங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சம்மதம் தெரிவித்தபடினாலும், யாருடைய வற்புறத்தின் பேரிலும் அல்ல, எங்கள் சொந்த மன விருப்பத்தின்படி நாங்கள் எங்கள் திருமணத்துக்கென்று ஒருவரை ஒருவர் நாங்கள் நிச்சயம் செய்து கொள்ள மனப்பூர்வமாய் எங்கள் சுய சிந்தையின்படி நாங்கள் கான்சியஸ்ல நாங்கள் சொல்றோம் சொல்லி இருக்கிறபடினாலே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தையின்படியே
செய்து முடிக்கிற அவருடைய தூதருக்கு முன்பாக, இங்கு நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுடைய ஊழியக்காரனாகிய அடிமை இன்று முதல் இவர்கள் எதிர்காலத்திற்கென்று, திருமணத்திற்கென்று நிச்சயம் செய்து கொள்ளப்படுகிற தம்பதிகளாய் மாறப்போகிற தம்பதிகள் என்று சொல்லி நான் அறிக்கை செய்து இவர்கள் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்து வைக்கிறேன்.